இந்த கடலை பார்க்கும்போதெல்லாம் என் நண்பன் சீலனுடைய ஞாபகம் வரும். அப்போல்லாம் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதிடுவேன். நண்பன் சீலனுக்கு திரவியம் எழுதும் கடிதம். எப்படி இருக்கிறாய்? தாய்மண் எப்படி இருக்கிறது? கலவரம் மூலம் இணைந்தோம், கடல் மூலம் தள்ளி நிற்கிறோம் எல்லையென்ற வேலியினால். ஆசையாக இருக்கிறது உன்னையும் ஜோசப் வாத்தியாரையும் பார்க்க. நம் செஞ்சிலுவை விடுதி தோழன் திசையன் எப்படி இருக்கிறான்? சில்லெறியும் விளையாட்டில் எப்பவும் ஜெயிக்கும் நம்ம ஈஸ்வரி அக்கா எப்படி இருக்காள்? இப்பவும் சுதன் செல் சத்தம் கேட்டு பயப்படுகிறானா? இருக்காது, பழகி இருக்கும் அவனுக்கு. நாம் துள்ளி குதித்த நீரோடையும் தலை வைத்து படுத்த கடற்கரையினையும் விசாரித்ததாகச் சொல். நீ பெரியவனாயி என்ன பண்ண போற? நான் நல்லா படிச்சு நம்ம ஜோசப் ஆதர் மாதிரி ஆகணும். நீ என்ன பண்ண போற? நான் சுட போறேன். மீண்டும் சிறுவனாக மாறி உங்களோடு வாழ இந்த பகுத்தறிவில்லாத மனம் பதபதைக்கிறது. உன் விளையாட்டுகளின் அர்த்தம் இப்போது எனக்கு புரிந்தது. என் முதல் தோழனும் ஆசானும் நீதானடா. கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்பது கூட நீ சொல்லித்தான் அறிந்தேன். இன்னும் கடற்காற்றில் காய்ந்த உதட்டில் கரிக்கும் உப்பும் விளக்கு கம்பில் மாட்டி படபடக்கும் பட்டமும் உன்னைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. கலவரத்தில் குடும்பத்தையும் சொந்த மண்ணையும் தொலைத்தவன் நான். குடும்பத்தை தொலைத்தபோது நீ கிடைத்தாய். உன்னையும் மண்ணையும் தொலைத்தபோது யாரும் கிட்டவில்லை. நான் கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டேன், நீயோ பாடம் புகட்ட ஆசை கொண்டாய். விரிசல் விட்டது கொள்கையில், பிரித்து வைத்தது அகதி பயணம். என்றாவது வருவாய் என்று ஏங்கி நிற்கிறேன். இந்த முறையும் இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறேன்.
அஞ்சல் வழியில் அல்ல, விலாசம் இல்லாததால் கண்ணீரும் தண்ணீரும் கலந்த இந்த கடல் வழியாக. சொந்த மண்ணில் சுவாசிக்க முடியாமல் வந்த மண்ணில் வாட்டும் தனிமையில் உன் திரவியம்.